நியூஸ் தமிழ் கழுகு. அமலாக்கத்துறை சோதனைகளை எப்படி எதிர்கொள்ளணும்னு அமைச்சர்களுக்கு முதல்வர் முக்கியமான அட்வைஸ் கொடுத்திருக்காராம். தேர்தல் நெருங்கிறதுனால திமுக புள்ளிகள் மேல மத்திய அரசோட விசாரணை அமைப்புகளோட நடவடிக்கை கடுமையா இருக்கும்னு சொல்றாங்க. தமிழக உளவுத்துறையும் அடுத்து என்னென்ன நெருக்கடிகளை கொடுப்பாங்கன்னு முதல்வர் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். அதை வச்சுதான் முதல்வர் போன வாரம் நடந்த அமைச்சரவை கூட்டத்துல சில அட்வைஸ்களை கொடுத்தாராம். யாரும் ரெய்டுகளுக்கு பயப்பட வேணாம், இதெல்லாம் நான் எதிர்பார்த்துதான். போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் ரெய்டு செஞ்சாங்க, ஆனா நாம தான் வெற்றி பெற்றோம். இப்பவும் அதை அவங்க தொடர்வாங்க. சட்டப்பூர்வமா அந்த சோதனைகளை எதிர்கொள்ளணும். மக்கள் மத்தியில நம்ம அரசாங்கத்துக்கு பெருசா கெட்ட பெயர் இல்ல. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நாம செஞ்ச வேலைகளை சொல்லி மக்கள் கிட்ட போங்கன்னு பல கோணத்துல பேசினாராம். அதுக்கு அடுத்த நாள் தான் அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டுல ரெய்டு நடந்தப்பவே கனிமொழி RS பாரதின்னு கண்டனம் தெரிவிச்சு கருத்து சொன்னாங்க. ஐ பெரியசாமியும் ரெய்டுக்கு அடுத்த நாள் தான் தொகுதியில் நடந்த நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு ரொம்ப சகஜமா இருந்தாரு. பாஜகவை கடுமையா தாக்கியும் பேசினாரு. நியூஸ் தமிழ் கழுகு.